இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. குழந்தைங்களுக்குலாம் இது ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி. இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சிகப்பு புட்டரிசி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் சிகப்பு புட்டரிசி. நான் இதை 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இது இப்போ குக்கரில் போட்டு வேக வைக்கலாம். இந்த அரிசிக்கு கொஞ்சம் மேலே தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த அளவு தண்ணி இருந்தால் போதும். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். நான் குக்கரில் தான் போட்டிருக்கேன். ஒரு 3 விசில் வரட்டும், வெந்துடும். அதுலேயே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஓகே, இப்போ புட்டரிசி நல்லா வெந்துடுச்சு. எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் இருந்ததுன்னா நல்லா வடிகட்டிக்கோங்க. தண்ணிலாம் நிறைய இருக்க தேவையில்லை, தண்ணியே இருக்க தேவையில்லை. நீங்கள் சர்க்கரை போட சொல்ல இல்லைன்னா இன்னும் தண்ணி விடும். ஏற்கனவே தண்ணி இருந்ததுன்னா, இதனால் தண்ணி இருக்க தேவையில்லை. தேங்காய் திருவி வச்சுருக்கிறேன். தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் தேவைக்கேற்ப சர்க்கரை. உங்களுக்கு எவ்வளோ சர்க்கரை வேணும் அப்படின்னு தோணுதோ நீங்கள் போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி அவ்வளவோ ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. மெச்சுரேஷன் பீரியட்லலாம் கேர்ள்ஸுக்கெலாம் இது நிறைய தருவாங்க. அந்த டைம்லலாம் இது நிறைய கொடுத்து சாப்பிட்டாங்கன்னா அவங்க ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக இது தருவாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை இது விரும்பி சாப்பிடலாம். எல்லாம் ஸ்வீட்டு தான். இது ஸ்வீட் ரெசிபி தான், நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். சிகப்பு புட்டரிசி ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.